செல்வி, என்னம்மா இது? ஆரத்தி எடுக்க ஆள் ரெடி பண்ணலையா? இல்லண்ணே, கோகிலா அக்கா முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்களே. அப்புறம் என்னம்மா, நம்ம வீட்டுக்கு வந்துருவோன்னு தெரியும் தானே? ஆரத்தி எடுக்க வெளியே வரல. அதானே எனக்கும் தெரியல. என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லையா? செல்வி, போமா போய் ஆரத்திக்கு ரெடி பண்ணு. சரிங்கண்ணா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, ஆரத்தி எடுத்துட்டு வந்துடட்டும். சரிப்பா. என்னம்மா இது, கதவு கூட திறக்கல, அப்படியே திண்ணையில உட்காந்துட்டா. ஏங்க, நம்ம பிள்ளை இல்லாம உள்ள போக மனசே வர மாட்டேங்குதுங்க. மல்லி, என்னம்மா இது? நம்ம பிள்ளை வாழ்றதுக்கு தானம்மா பேருக்கு. இந்த மாதிரி நேரத்துல சோகமா இருந்தா எப்படிமா? அதுக்கு இல்லைங்க, வீட்டுக்குள்ள போனாலே அவன் நினப்பு தான் வரும். அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த பிள்ளைய பிடிச்சு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம். இப்போ ஒரு மாதிரி இருக்குதுங்க. எப்பா, அம்மைக்கு என்னாச்சு? அக்கா ஞாபகமா இருக்குதான்டி. எம்மா, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா பிள்ளைய தெரியலையோ? அதான் நான் இருக்கேன்லம்மா. ஏட்டி அப்படி சொல்ல வரலாட்டி. தரவு எப்படிமா? நீ இங்க சோகமா இருக்க தெரிஞ்சுனா அவ அங்க எப்படிமா சந்தோஷமா இருப்பா? வாமா, எந்திரிச்சு வா, உள்ள போலாம். எனக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கு. ரூமுக்கு போனாலே அவன் நினப்பு தான் வரும். 20 வருஷமா என் கூடவே தூங்கிட்டு இருந்தா. இப்ப இல்லங்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ ட்ரெஸ் எல்லாம் என் கபோர்ட்ல தான் இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். டிவி ரிமோட்டுக்குலாம் எவ்வளவு சண்டை போடுவோம். இனி ரிமோட்டை எடுக்க ஆளே இருக்காது. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம இங்க அவளை நினைச்சு சோகமா இருந்தோம் வைங்க, அங்க அவ எப்படிமா சந்தோஷமா இருப்பா? எந்திரிச்சு வாமா, அதான் நாளைக்கு பாக்குறதுக்கு போறோம்ல. ஆமா மல்லி, சின்ன பிள்ளை, அவளே புரிஞ்சுக்கிடுறா. நீ புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன இருந்தாலும் பெத்த மனசுலாங்க கேட்க மாட்டேங்கி. இது நாளைக்கு சத்தியா கல்யாணம் முடிஞ்சு போனாலும் எனக்கு இதை விட அதிகமா தான் கவலையா இருக்கும். முத்து முத்தா 2 பிள்ளைய பெத்து வச்சுட்டு இப்ப வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு எவ்வளவு கவலையா இருக்கும். உங்களுக்கு என்ன, நீங்க வெளியே போற ஆம்பளை, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. 20 வருஷமா வளர்த்தே எங்களுக்கு தான் தெரியும். சரிட்டி, நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். அப்ப அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பாம நம்ம கூட வச்சுக்க முடியுமா? எல்லாமே சில காலம்தான். அந்த பழமொழி இதுக்குதான் பொருந்தும். எந்திரி. அது என்னவோ உண்மைதான். நான் கல்யாணம் முடிச்சிட்டு வரதுல எங்க அம்மா இப்படிதானங்க வருத்தப்பட்டிருப்பாவ. உங்க அம்மா கல்யாண கதைக்கு போயிட்டா. இனி 30 வருஷம் பிளாஷ்பேக் சொல்லாம விட மாட்டா. வா, நம்ம போயிருவோம். செல்வி, வந்துட்டியாமா? ஆமாண்ணே, ஆரத்தி எடுத்துடலாம். கோகிலா என்ன பண்றா? உள்ளதானே இருக்காவ. சரிம்மா, நீ ஆரத்தி எடு. சிவா, மருமகளை கூட்டிட்டு உள்ள வையா. சரிங்க தே. ஏன் கோகிலா இந்த மாதிரி பண்ற? வீட்டுக்கு வந்து நாள் இப்படி பண்ணணுமா? ஏன் அந்த பிள்ளைகளுக்கு போய் ஆரத்தி எடுத்தாதான் என்ன குறைஞ்சிருவியா? அதானே மம்மி, நீயும் போகல, என்னையும் போக வேண்டாம்னு சொல்லிட்ட. மாமா என்ன நினைப்பாரு? அண்ணன் என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. அவருக்கு இப்ப வந்தவதானே முக்கியமா போயிட்டா. இது ஒரு சின்ன பிரச்சனை கோகிலா, அது எதுக்கு இப்படி ஊதுற? எதுங்க சின்ன பிரச்சனை? இது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடுவுல நடக்கிற பாச பிரச்சனை. நீங்க உள்ள வராதீங்க. சரி மம்மி, அதுக்கு எதுக்கு என்னையும் போக வேண்டாம்னு சொன்னேன்? நானாச்சும் போய் ஆரத்தி எடுத்திருப்பேன்ல. சிவா மாமா என்ன தப்பு பண்ணாரு? என்னட்டி ஆடு பார்க்க குட்டி உறவுன்னு பாக்குறியா? அந்த செல்வி என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறாளோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கோகிலா, என்னம்மா இது? பொண்ணும் மாப்பிளையும் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காவ. நீ ஆரத்தி எடுத்துட்டு வராம என்ன பண்ணிட்டு இருந்தா? செல்வி வந்துதான் ஆரத்தி எடுக்கணுமா? முன்னாடியே வந்து ஆரத்தி எடுக்கணும் தானே உன்னை அனுப்பி வச்சிருந்து. நான் எதுக்குன்னு ஆரத்தி எடுக்கணும்? கோகிலா, இப்ப இங்க என்ன நடந்துட்டுன்னு அழுகுற? ஆமாண்ணா, உனக்கும் சிவாக்கும் அது செல்வி தானே முக்கியமா போயிட்டா. நான் யாரோன்னு ஆயிட்டேல்ல. அக்கா, நீ பேசாத. நான் எங்க அண்ணன் கூட பேசிட்டு இருக்கேன். நடுவுல நீ வராத. சொல்லுண்ணா. எதுக்கு எடுத்தாலும் செல்வி செல்வி செல்வி. அதே மாதிரி சிவாவும் அப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் செல்வியத்த செல்வியத்த செல்வியத்த. என்னை யாருமே மதிக்கிறதே இல்ல. அவளும் நானும் ஒன்னாயிட்டமா உனக்கு? எதுக்குமா இப்படியெல்லாம் பேசுற? நீ எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் செல்வியும். அது எப்படின்னா, எங்கேயோ இருந்து வந்தவா என் ரேஞ்சுக்கு வந்துருவாளா? அவ பேக்ரவுண்ட் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாம் நம்ம கால் தூசிக்கு கூட வராதுண்ணா. மச்சான், கோகிலா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுரும். பாத்தியா, யாரோ ஒருத்திக்காக என்னையும் கை நீட்டி அடிச்சுட்ட பாத்தியா? கோகிலா, என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டீங்க? கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் அவளை ஒரு சொல்ல அதட்டி பேசுனது கிடையாது, அடிச்சதும் கிடையாது. என் கண்ணு முன்னாடியே கை நீட்டி அடிச்சிட்டீங்களா மச்சான்? மாப்பிள்ள, நீங்களே பார்த்துட்டு தானே இருந்தீங்க அவ எந்த அளவுக்கு பேசுறா. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படணும் கொஞ்சமாவது நினைச்சு பாக்காளா? அதான் கண்ணத்திலேயே ஒண்ணு வச்சேன். இல்ல மச்சான், நீங்க பண்ணது தப்பு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இப்ப அவ என் மனைவி. அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. சாரி மாமா, அம்மா என்னையும் ஆரத்தி எடுக்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் வரல. மன்னிச்சிருங்க மாமா. செல்வி, என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? அவங்க என்னதானே நான் பேசினாங்க, எதுக்கண்ணா அடிச்சீங்க? இல்லம்மா, நீயே எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே. நீங்க மட்டும் தானே அப்படி நினைக்கிறீங்க. ஆனா கோகிலாக்கா அப்படி நினைக்கலையே. ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. பரவாயில்லண்ணா, விடுங்க. என்னதான் ஆச்சு இந்த கோகிலாக்கு? வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருப்போன்னு கிடையாது. நான் ஒசத்தி, அவ கீழே, என்னைய விட அவளு உனக்கு ஒசத்தியா போயிட்டாளா, அப்படி இப்படின்னு கண்டதெல்லாம் பேசி சண்டை போடுறாங்க.
என்னதான் பண்றது? இந்த பொம்பளைங்களுக்கு நம்மளை விட ஒருத்தி பெஸ்டா இருந்துட்டான்னா பிடிக்கவே பிடிக்காத. அப்பா, சிவா, என்னாச்சுப்பா? கீழே ஒரே சத்தமா கேட்டுச்சு. ஒன்னும் இல்லையா, கோகிலாத்தா தான். ஆமா, அவங்க எதுக்கு ஆரத்தி எடுக்க வரலையா? ஒன்னும் இல்லையா, அவளுக்கு செல்வி இங்க இருக்கிறது பிடிக்கல. செல்வி என்ன பண்ணாங்க? அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஏய்யா சிவா, நீ அதெல்லாம் பத்தி ஒன்னும் நினைக்காத. ஆமா, மருமக எங்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான். சரியா சரியா, அப்ப நீயும் ரூமுக்கு போ. சரிப்பா. ஐயா, சொல்லுங்கப்பா. இல்லையா, வாங்கிட்டு சொல்லலாமா என்னன்னு தெரியல, தயக்கமா இருக்கு. பரவாயில்லப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சிவா, மருமக படிக்கணும்னு ஆசைப்படுறல்ல ஐயா? ஆமாப்பா. அதனால எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இது உங்க அம்மாவா இருந்தா சொல்லியிருப்பா. பரவாயில்லப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லையா, கொஞ்சம் உங்களுக்குள்ள இடைவெளி விட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், பிள்ளை படிக்கிற வரைக்கும். ஐயோ அப்பா, இதுதானா? இதை சொல்றதுக்கு தான் இப்படி தயக்கப்பட்டு இருந்தீங்களா? நானும் அதை தான்ப்பா யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் அவன் நினைச்ச மாதிரி படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க எங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறோம். சரிப்பா, நான் வரேன். என்ன இது, நம்ம இவ்வளவு வயசாயும் தயக்கப்பட்டு சொல்றோம், அவன் என்னன்னா சட்டுன்னு உடைச்சிட்டு போயிட்டான். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒன்னும் சொல்லி கொடுக்க வேண்டாம், எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்காவ. பாப்பு, ட்ரெஸ் மாத்திட்டியா? உள்ள வரலாமா? வாங்க சிவா. என்ன பாப்பு இது? என்ன சிவா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நமக்குள்ள வேண்டாம், நீ உட்காரு. ஆமா, என்ன இது, என்கிட்ட நீ ட்ரெஸ் மாத்திக்க போறேன்னு தானே சொன்னேன்? ஆமா சிவா. அப்புறம் என்ன புடவையில உட்காந்துருக்க? நைட் ட்ரெஸ் போட்டுக்கலையா? இல்ல சிவா, இன்னைக்கு புடவை தான் கட்டணுமாமே. சரியா போச்சு போ. இது யார் சொன்னா? உங்க அம்மா தானே? ஆமா சிவா. கடவுளே, உங்க அம்மா எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுக்காங்க. ஏன் சிவா, என்னாச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனி இது உன் வீடு, உன்னோட பெட்ரூம், நீ எப்படி இருப்பியோ அப்படியே இருக்கலாம். உண்மையாவா? ஆமா பாப்பு, உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். ஆனா ஒண்ணு பாப்பு, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் அடுத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியக்கூடாது, அந்த மாதிரி போடணும். சரியா? சரி சிவா. நீ எத்தனை மணிக்கு தூங்குவியோ அத்தனை மணிக்கு தூங்கிக்கலாம், நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பியோ அத்தனை மணிக்கு எழுந்திருக்கலாம், உன் இஷ்டம், உன்னோட வீடு இது. அப்புறம் பாப்பு, வாழ்த்துக்கள். எதுக்கு சிவா? என்னோட மனைவியானதுக்கு. போங்க சிவா. அப்புறம் பாப்பு, உன் இஷ்டம் இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். சரியா? உன் சம்மதம் இருந்தா மட்டும்தான். சரிங்க சிவா. பாப்பு, பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கவா? அப்புறம் காலேஜ் என்னைக்கு போலான்ட்டு இருக்க? அம்மா சொன்னாங்க மஞ்ச கயிறு காயிற வரைக்கும் வெளியே போக வேண்டாம் நாங்க. சரி சரி, பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா சிவா, நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். சரி பாப்பு, அப்ப நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து காலேஜுக்கு போனா போதும். சரிங்க சிவா. சிவா, சொல்லுமா. கொஞ்சம் தள்ளி உட்காருறீங்களா? அவ்வளோ தள்ளி இல்ல. ஏன்? இல்ல, ஒரு மாதிரி இருக்கு, அதான். சரி பாப்பு, நாளைக்கு உன்னை பாக்குறதுக்கு உங்க வீட்டுல இருந்தெல்லாம் வருவாங்க. அப்புறம் நம்ம சைடு நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க. சரிங்க மாமா. பாப்பு, எல்லாரும் முன்னாடி என்னைய மாமான்னா கூப்பிடுவேன். ஆமா, செல்வி அம்மா தான் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் முன்னாடியே உங்களை மாமான்னு தான் கூப்பிடணுமா, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான். அது வேறயா? பாப்பு, மொத்தத்துல இந்த பெருசுங்கெல்லாம் சேர்ந்து உன்னைய மண்டையை கழுவி வச்சிருக்காங்க. இல்லப்பா, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே. அது சரி. என்ன சிவா, பக்கத்துல வந்துட்டீங்க. ஏன் வரக்கூடாதா? அதுக்கு இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? எந்த மாதிரி இருக்கு? தள்ளி போங்க. சரி பாப்பு, அப்ப தூங்கலாம். குட் நைட். ஏன் சிவா, தூக்கம் வருதா? இல்ல பாப்பு, நாளைக்கு நம்மளை பார்க்க நிறைய பேர் வருவாங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சாதானே முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால நீ தூங்கு. சரியா? சரி சிவா. நீங்க? நான் போய் அப்பா ரூம்ல படுத்துக்கிறேன். ஏன், இதுதானே உங்க ரூமு? யார் ரூம்லாம் இல்ல, இனி நம்ம ரூமு. ஆமா, அப்ப நீங்க இங்க தானே படுக்கணும். அதுக்கு இல்ல பாப்பு, நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் தனியாவே படுத்துக்கிட்டேனே. இதுல என்ன இருக்கு சிவா, இங்க படுத்தா என்ன ஆக போகுது, நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க. அதுவும் இல்லாம இவ்வளோ பெரிய ரூம்ல நான் தனியாவா? கடவுளே, எனக்கு பயமா இருக்கு, நான் தனியாலாம் படுக்க மாட்டேன். அப்ப நானும் மாமா ரூமுக்கே வந்துடுறேன். ஏய் லூசு, நீ எதுக்கு அப்பா ரூமுக்கு? ஆமா, என்னாலலாம் தனியா படுக்க முடியாதுப்பா, நானும் அங்கேயே வந்து படுத்துக்கிறேன். எங்க வீட்டுலலாம் நானு, அம்மா, அப்பா, சத்யா 4 பேருமே ஒரே ரூம்ல தான் இருப்போம். அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, தனியா தான் இருக்கணும். இல்ல இல்ல, நீங்க இங்க இருந்தா நானும் இருக்கேன். நீங்க மாமா ரூமுக்கு போனா நானும் மாமா ரூமுக்கு வந்துருவேன். கடவுளே, நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. பரவாயில்ல, சிரிச்சா சிரிக்கட்டும். சரி, நான் இந்த ஓரமா படுத்துக்கிடுறேன், நீ அந்த ஓரமா படுத்துக்க. சரியா? சின்ன பிள்ளைய கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு கடவுளே நான் படுற பாடு.